ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் ஸ்வதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றணிஞ்சே முயற்சி தரித்துரை துவந்தித்து ஆயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலை சோழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் இடிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உள்பதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியிலே கடந்த 2 பாசுரங்களிலே திருவிக்கிரமாவதார வைபவத்தை நாம் பார்த்தோம். 61வது பாசுரம், 62வது பாசுரம். இந்த ரெண்டிலையுமே வேதத்திலே பிரசித்தமா இருக்கக்கூடிய திருவிக்கிரமாவதாரம். வேதத்துல பல இடங்கள்ல இருக்கு. வாமனாவதார சரித்திரம் எல்லாமே இருக்கு சதபதத்துல எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய திருவிக்கிரமாவதார வைபவத்தை பார்த்தோம். ஆழ்வார் ஒரு சிறந்த கவி என்கிற முறையிலே, அதாவது சிறந்த கவின்னா ஆழ்வாரை போல கவி கிடையாது. நம் ஆழ்வாரை பாடினியோ, நம் குருகூர் ஆழ்வாரை பாடினோன்னு பெருமாள் சொல்ற மாதிரியாக கம்பநாட்டாழ்வாரை கொண்டு ஆழ்வாரை பாட வச்சார். கம்பன் கம்பராமாயணம் பாடின அப்புறம் பெருமாள் சொல்றார், என்னை பாடினே சரி, ஆழ்வாரை பாடினியா நீ அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் கம்பன் சடோபரந்தாதி அப்படின்னு ஏற்றினார் அப்படின்னு வைபவம் இருக்கு. அந்த மாதிரி கவிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த கவி. அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் இங்க திருவிக்கிரமாவதாரத்தை வர்ணிக்கும் போது 2 பாசுரத்திலே முதல் பாசுரத்தை நாம் பார்த்தோம். திருவிக்கிரமாவதாரத்திலே எம்பெருமான் உலகளந்த போது மேலே எம்பெருமானுடைய திருவடியை சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதெல்லாம் எம்பெருமானுக்கு தேவர்கள் இட்ட புஷ்பமோ அப்படின்னு. தேவர்கள் தேவலோகத்துல அந்த மாதிரி புஷ்பம் இருக்கும். ஒருவேளை மனுஷலோகத்துல பூ இருக்க மாதிரி தேவலோகத்துல ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் தான் புஷ்பமோ. அந்த புஷ்பம் தான் அப்படி காட்சி அளிக்கிறதா அப்படின்னு ஒரு உட்பிரேக்ஷான் பேர் இதற்கு. 2வது அந்த எம்பெருமானுடைய திருமேனி, அதான திருவடி, இது ஆகாசம் என்கிற ஒரு வான் குடை, பெரிய குடைக்கு இது ஒரு காம்பாக இருக்குமோ அப்படிங்கிறது 2வது. ஏன்னா ஆகாசம் கவிழ்ந்து இருக்கு நமக்கு தெரியும். அப்ப குடை மாதிரி இருக்கு. அந்த பெரிய ஆகாசத்துக்கு பெரிய ஒரு காம்பு வேணும் இல்லையோ, காம்பு இல்லாம நிக்கிறது அது நன்னால. அதனால எம்பெருமானுடைய திருவடியே அதுக்கு ஒரு காம்பாக இருந்து மீனென்னும் கம்பின் வெறியென்னும் வெள்ளி வேல் வானெல்லும் கேடிலா வான்குடைக்கே. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அதுக்கு கம்பியாக இருக்கச்ச, கொடை கம்பியாக இருக்கச்ச. அப்புறம் சந்திரன் சுக்கிரன் இதெல்லாம் குமிழாக இருக்கச்ச, கொடையில நடுவுல மேலையும் கீழையும் குமிழ் இருக்கணும் இல்லையோ, குமிழாக இருக்கச்ச எம்பெருமானுடைய திருவடி என்பது கொடை காம்பாக இருக்கிறது அப்படின்னு. இதுவும் ஒரு அழகான விஷயம். தானோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண்ணளந்தான், அதுவும் மணிக்காம்பு, ஏன்னா மணிமயமான திருமேனி, அதனால மணிக்காம்பாக இருக்காங்க. நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின் அப்படி. இதில் தான் அந்த தண்டி மகாகவியோட ஸ்லோகம் பார்த்தோம். ஒரு 5 நிமிஷத்துல அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன். என்னால் அது விட்டுட்டு போக முடியல. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது.
பிரம்மாண்ட சத்ரதண்டக சததிருதி பவனாம்போருகோ நாளதண்டக க்ஷோணீனௌ கூபதண்டக க்ஷரதமரசரி பட்டிகா கேதுதண்டக ஜோதிஷ்சக்ராக்ஷதண்டக திரிபுவன விஜய ஸ்தம்பதண்டக அங்கிரிதண்டக ஸ்ரேயः த்ரைவிக்ரமः தே விதரது விபுதத்வேஷினாம் காலதண்டக. பிரம்மாண்ட சத்திரதண்டக, இந்த பிரம்மாண்டம் மொத்தமா ஒரு குடைன்னு வச்சுப்போம். அந்த குடைக்கு காம்பாக இருக்கான் பெருமாளுடைய திருவடி. சததிருதி பவனாம்போருகோ நாலதண்டக. பிரம்மா இருக்காரு இல்லையோ, பிரம்மாவுடைய பவனம், பிரம்மாவுடைய பவனம்ங்கிறது என்னன்னு கேட்டான்னா தாமரைப்பூ தான். அதில் தானே வந்த அந்த தாமரைப்பூவனுடைய அடியில இருக்கக்கூடிய காம்பு எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கான் பெருமாளுடைய திருவடி. ஏன்னா அத்தனை உசரத்துல இருக்க தாமரைப்பூல இருக்காருன்னா அங்கிருந்து காம்பு இருக்கணும் இல்லையோ. க்ஷோணீனௌ கூபதண்டகா. இந்த பூமிங்கிறதே ஒரு கப்பலா, ஏன்னா சமுத்திரத்துல மிதக்கிறது பூமியே. ஒரு கப்பல்னா அந்த கப்பலுக்கு நடுவில் ஒரு தண்டம் ஒண்ணு இருக்கும், பெருசாக பெரிய கொம்பு ஒண்ணு நட்டு வச்சிருவான் கப்பல்ல. அது மேல பாய்மர கப்பல்ல அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேல கொடியெல்லாம் பறக்கும். அது காற்று எந்த பக்கம் வீசுறது அதுக்கேற்ற மாதிரி போகும் அது. அப்ப இந்த பூமியே ஒரு கப்பல்னா அந்த கப்பலுக்கு ஒரு கொடிமரம் நட்டா அது எப்படி இருக்கும், அதுதான் பெருமாளுடைய திருவடி. க்ஷரதமரசரி பட்டிகா கேது தண்டகா. பெருமாளுடைய திருவடியிலேருந்து கங்கா நதி வருதோ இல்லையோ, கங்கா நதிங்கிறது கொடி மாதிரி இருக்கான், வெள்ளை வெள்ளைன்னு. ஒரு கொடினா கொடி காம்பு ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ, கொடி காம்பாக பெருமாளுடைய திருவடி, அதிலிருந்து அந்த கொடியாக அந்த கங்கா நதி. க்ஷோணீனௌ கூபதண்டா க்ஷரதமரசரி பட்டிகா கேது தண்டா ஜோதிஷ்சக்ராட்ச தண்டா. ஜோதிஷ் சக்கரம்னு ஒரு சக்கரம், மொத்தமா சேர்த்து உலகத்துல இருக்க ஜோதிஷ் எல்லாம் சேர்த்து ஜோதிஷ் சக்கரம்னு பெயர். அதுல அக்ஷதண்டா, நடுவுல ஒரு சக்கரம்னா நடுவுல ஒரு தண்டம் இருக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி. ஜோதிஷ் திரிபுவன விஜய ஸ்தம்பதண்டா. ஒரு ராஜாக்கள்லாம் ஒரு ராஜ்யத்தை ஜெயிச்சான்னா விஜயஸ்தம்பம்னு ஒண்ணு வைப்பா. அந்த ராஜ்யத்தவே நாங்க இது ஜெயிச்சோம் அப்படின்னு பெரிய வெற்றி கொடி காட்டுவார்கள் இல்லையா. அதுக்கு ஒரு வெற்றி கொடி நாட்டுவதற்கு ஒரு கம்பத்தை நட்டு வெற்றி கொடி நாட்டுவார்கள். அது மாதிரி பகவான் 3 லோகத்தையும் ஜெயிக்கிறான் திரிக்கிறான் அவதாரத்துல. அதுக்கு ஒரு வெற்றி கொடி நாட்டினான், அதற்கான தண்டம் தான் இது திருவடி. அங்கிரி தண்டகா, திருவடி தண்டம். ஸ்ரேயா திரிவிக்ரமஸ்தே விதருத்து விபுதத்வேஷினாம் காலதண்டகா. அசுரர்களுக்கெல்லாம் கால தண்டம். அசுரர்கள் மொத்த பேரையும் ஒழிக்கிறதுக்கு யமன் கையில தண்டம் வச்சிருக்கா மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இப்படியாக தண்டகா தண்டகா, இந்த தண்டத்தை வர்ணித்துதான் அவருக்கு தண்டினே பெயர் வந்தது. ரொம்ப நல்ல உத்தமமான ஒரு கவி அவர். அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன், அந்த மாதிரி ரீதியில ஆழ்வாரானவர் வர்ணிக்கிறார், அதே சமயம் ஒரு பெருமாளுடைய சேவையை வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய திருவடி நம்முடைய சம்சார பாபத்தை, சம்சார பிணிக்கு பெருமருந்தாக ஆகும் அப்படின்னார். அடுத்து இன்றைய பாசுரம் 63வது பாசுரம். இது ஸ்ரீ ராமாவதாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம் 63ம் 64. ஏன்னா திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லியாச்சுன்னா அடுத்தது ராமாவதாரம் சொல்லணும் அப்படின்னு இருக்க எண்ணம். ஏன்னா அதுக்கும் இது ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. திரிவிக்ரமாவதாரம் தான் வசத்தி, ராமாவதாரம் வசத்தி இல்லைங்கிறது கிடையாது. அவதாரம் பார்த்தா எல்லாம் ஒண்ணுதானே. திருவிக்ரமாவதாரத்துல வைபவம் இருக்க மாதிரி ராமாவதாரத்திலும் பல வைபவங்கள் இருக்கதான் இருக்கு. அதனால திருவிக்ரமாவதாரத்துல புரியும், ராமாவதாரத்துல புரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் புரியும்படியான சில வைபவங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகாசத்துல எம்பெருமான் ஆகாசத்தை அளந்த வைபவத்தை பார்க்குவா, அதே ஆகாசத்திலேருந்து எம்பெருமான் ஸ்ரீராமாவதாரம் நடந்தது, இல்ல திருப்பார்கடல்ல இருந்து நடந்தது, இல்ல ஆகாசத்துல இருக்கிற மேகமாக பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணானா, நீலமேக சியாமலனாக அவதாரம் பண்றான். அதனால ராமாவதாரத்தையும் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பாசுரம். பின்துறக்கும் காற்றிடந்த சூழ் கொண்டல் பேர்ந்தும் போய் வந்திரைக்கண் வந்தனைந்த வாய்மைத்தேன் அன்று திருச்செய்யனேமியான் தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன். ஸ்ரீராமன் திருச்செய்ய நேமியான், ஆச்சரியமான சிவந்த நேமியான், சக்கரத்தை உடையவன். ராமாவதார வைபவத்துல இந்த பாசுரத்துல ஆழ்வார் அனுபவிக்கிற வைபவம் என்ன கேட்டா, சூர்பனகாவோட காதையும் மூக்கையும் அறுத்த வைபவம். தீ இறக்கி மூக்கும் பருச்செவியும் ஈர்ந்த பரன். தீ இறக்கி கொடுமையான அறுக்கி,
அவளுடைய மூக்கையும் அவளுடைய காதையும் அறுத்த பரமான எம்பெருமான் ராமபிரான் இருக்கானே, அவனை பார்த்தா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா, சாட்சாத் ஒரு மேகம் மாதிரி இருக்கானா. பின்துறக்கும் காற்றிழந்த சூழ்கொண்டல். சூழ்கொண்டல், சூழ்னா வயிற்றிலே கர்ப்பிணியாக இருக்கிறான்னு அர்த்தம். மேகம் ஜல கர்ப்பமா இருக்கும். மேகத்தை கர்ப்பிணின்னு சொல்றது உண்டு. ஏன்னா ஜலம் உள்ளுக்குள்ள இருக்கிறபடினால. அப்படி நீர் உண்ட மேகமாகனது திருப்பார்கடல்ல இருந்து இல்ல ஒரு பெரிய கடலில் இருந்து நீர் உண்ட மேகமானது அப்படியே மேல வரும். காற்று அதை பிடித்து தள்ளும். காற்று தள்ள தள்ள அந்த மேகமானது கடலில் இருந்து, கடல்ல தான் மேகம் முதல்ல உருவாகும். ஏன்னா ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏரி அப்படின்னு தானே சொல்ற. ஆழி மழைக்கண்ணா, மழை எப்படி பெய்யும்னா, ஆழி மழைக்கண்ணா ஒன்றினே கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடா அத்தேரின். அந்த மாதிரி கடலில் இருந்து ஒரு மேகமானது கிளம்பி நல்ல நீருண்ட மேகம், கடல் நீரை மொத்தத்தையும் எடுத்துட்ட மேகமானது கார் மேகம், கருத்த மேகம், சூழ் கொண்டல். அது அப்படியே காற்று தள்ள 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 அப்படியே மேல வந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமான் ஸ்ரீ ராமாவதார். அவனும் கார் மேகம் மாதிரி. அவனும் திருப்பார்கடல்ல இருந்து வந்திருக்கான். திருப்பார்கடல்ல ஒரு நல்ல நீருண்ட மேகம் காற்று தள்ள தள்ள மேல எப்படி வந்ததோ அந்த மாதிரி திருப்பார்கடல்ல இருந்து பெருமான் ஸ்ரீராமன் ஒரு மேகமே அவதாரம் பண்ணினா மாதிரியாக இங்க அவதாரம் பண்ணியிருக்கான். சில சமயம் காற்று இழந்த, காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த மேகம் மறுபடியும் திருப்பார்கடல்லே தங்கிடும் இல்லையோ, அந்த மாதிரி இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பார்கடலுக்கே போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆக ராமாவதாரங்கிறது மேகம் போல. வன்திரைக்கண் அணைந்த வாய்மைத்தே, அது மறுபடியும் திருப்பார்கடல்லையே அமைந்த ஒரு வாய்மை போல இருக்கிறது அப்படின்னா, அப்படிப்பட்ட உண்மையாக திருப்பார்கடல்ல ஒரு மேகமே வந்தா போல இருக்கு அப்படின்னு ஸ்ரீ ராமாவதார வைபவத்தை சொல்றார். இங்கேயும் வர்ணனம் தான். ஒரு மேகம், பெருமாள் ஸ்ரீராமனே கார்மேகவண்ணன் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். ஒரு மேகம் தண்டகாரண்யத்துல சஞ்சரிச்சுது அப்படின்லாம் சொல்றா. காட்டுல மேகங்கள்லாம் சஞ்சரிக்கும். அது மாதிரி தண்டகாரண்யத்திலே சஞ்சரித்த மேகமாக இருக்கக்கூடியவன் பெருமாள் ஸ்ரீராமன். அவன் திருப்பார்கடல்ல இருந்து ஒரு மேகம் போனா எப்படியோ அந்த மாதிரி அங்கிருந்து வந்த அவதாரம் இது ஸ்ரீராம அவதாரம். எத்தனையோ ராமாவதார வைபவங்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பாக தீயிறக்கி மூக்கும் பரிச்சுவையும் ஈர்ந்த பரன் அப்படிங்கிற சூர்பனகாவோட காதையும் மூக்கையும் அறுத்தானே, அந்த ஒரு பரம்பொருள் அப்படின்னு. ஏன்னா காதையும் மூக்கம் அறுத்ததுலேருந்தா ஆரம்பம் அவன் பரம்பொருள்ங்கிறத காமிக்கிறதே. அன்னைக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ராவணன் அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம் பண்ண, அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண. ராவண சம்ஹாரத்துக்கு விதை சூர்பனகா போனது தானே. சூர்பனகாயோட காதும் மூக்கும் போச்சு. அது கடைசியில போய் முடிஞ்சது ராவணனுடைய சம்ஹாரத்தை போய் முடிஞ்சது. சூர்பனகையோட காதும் மூக்கும் போச்சு. நேர சூர்பனகா ஜலஸ்தானத்துக்கு போனான். அங்க போய் கரந்தூஷன் அவா கிட்டலாம் போய் முறையிடுறாள், என்னுடைய காதையை மூக்கியம் அறுத்துட்டான், நீங்க போய் யுத்தம் பண்ணி ஜெயிங்கோன்னு. ஆனா ஜனஸ்தானத்துல இருக்க 14,000 பேரையும் ராமன் கொண்டுட்டான். அதுக்கப்புறம் சூர்பனகா அதோட விடாமல், அதான் முதல்ல 14 பேரை அனுப்பிச்சான். கரந்தூஷன்லாம் என்ன பண்றான், சூர்பனகா முதல்ல கத்தின்னு உடனே 14 பேரை அனுப்பிச்சான். 14 பேர் அப்படியே ஒரே அசத்திலே புலந்துட்டார் பெருமாள். உடனே அவன் புரிஞ்சுன்னு மறுபடியும் சூர்பனகா அழுதா. அப்போ 14,000 பேரை அனுப்பிச்சான். 14,000 பேரையும் பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். உடனே சூர்பனகா அங்கிருந்து நேர கிளம்பி இலங்கைக்கு போய் ராவணன் கிட்ட போய் விழுந்தா. அங்க போய் அழுதாள். உடனே ராவணன் யுத்தம் பண்றேன்னு தான் கிளம்பினா. ஆனா உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான் சூர்பனகாவும். அகம்படன் ஒருத்தன் முன்னாடி, அவனும் முன்னாடியே போய் சொல்லிட்டான், உன்னால போய் இப்ப யுத்தம் பண்ணி ஸ்ரீராமன் எல்லாம் ஜெயிக்க முடியாது. இந்த 14,000 பேரை ஒரு யுத்தம் பண்ணதை நான் நேர பார்த்துட்டு வரேன், அதெல்லாம் ஒரு நாள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், ஸ்பஷ்டமாவே சொல்லிட்டான். அதனால ராவணன் என்ன பண்ணா, ஒரு உபாயம் பண்ணணுங்கிறதுக்காக நேர மாரீச்சன் கிட்ட வரான். மாரீச்சன் கிட்ட இந்த மாதிரி ஆயிடுத்துப்பா அப்படின்னா, அப்போ மாரீச்சன் ஒரு கேள்வி கேட்கறான். அதை சொல்றதுதான் இத்தனையும் வரேன் ராவண கிட்ட. ராவணா, சூர்பனகாவோட காது மூக்கும் போச்சுன்னு வச்சுக்கோ, போட்டோம் விட்டுடு, நீ அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆற. இல்ல 14,000 பேரை ஜனஸ்தானத்துல வதம் பண்ணிட்டானே, நான் பண்ணட்டும்பா, போட்டு விடு. ஏன்னு கேட்டான்னா, அவன் அப்படிப்பட்ட வீரியம் உடையவன். நீ அதுக்காக நீ போனேன்னு உன்னை குலத்தோட நாசம் பண்ணிடுவான்.
உங்க ஊர்ல ஒரு புல் குண்டு இருக்காது, ஒரு ஆம்பளை இருக்க மாட்டான், மொத்த பேரையும் நாசம் பண்ணிடுவான். உன்னுடைய குடும்பம் போயிடும், உன்னை சேர்ந்த பந்துக்கள் எல்லாரும் போயிடுவான், மொத்தமும் நாசமாயிடும். வேண்டாம், அவெல்லாம் போனா போனது வரைக்கும் போகட்டும், அப்படியே விட்டுட்டு நீ பாட்டுக்கு இலங்கையில போய் சௌக்கியமா உட்காந்து போனது போகட்டும், அதை விட்டுடு அப்படின்னு சொன்னவன் மாரீசன். ரொம்ப நன்னா உணர்ந்து சொன்னான். ஆனா ராவணன் அதை ஏத்துக்கலையே. ஏத்துக்காம தானே கடைசியில மாரீசன் நிர்பந்தப்படுத்தினான். அதனால ராவணன் ஏன் ஏத்துக்கலன்னு சூர்பனகையும் ஒரு காரணம். இவ விடமாட்டான் வெறுமை. இந்த சூர்பனகை தொந்தரவு பொறுக்காம தான் அவளை இங்க அனுப்பிச்சான் ராவணன். கடைசியில மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவன் மறுபடியும் குய்யோ முய்யோன்னு கத்துவான். அதனால அவ சொல்றதை செஞ்சுடணும்னு எண்ணம் இவனுக்கு, ராவணனுக்கு. அந்த தீயறைக்கு மூக்கும் பருச்செவியும், பெரிய காது, காது பிரம்மாண்டமா இருக்கும், நகமே முறம் மாதிரி இருக்கு. சூர்பனகான் பேர் வழியும். சூர்பன்னா முறம் போல நகம் இருக்குன்னா காது இப்படி இருக்கும், யானை காது போல இருக்கும். அதையெல்லாம் ஈர்ந்த பரன், ஈர்ந்தன பிளந்தன்னு அர்த்தம், வெட்டின பரமபரன், பரன் எம்பெருமான். ஆக எம்பெருமான் ஸ்ரீராமன் அவனுடைய அவதார பிரயோஜனம் தெரியும்படியாக அவன் பரன் அப்படிங்கிறது இந்த வைபவத்திலேருந்து ஆரம்பம். சூர்பனகாவை விட்டு வச்சதுல இருந்து முதல்ல தாட்டகையை வதம் பண்ணார் பெருமான். முதல்ல வதம் பண்ணது தாட்டகைய. விஸ்வாமித்திரர் தாட்டகையை கொன்னுடுன்னார். ஆனா பெருமாளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டான்னா ஒரு பெண்ணை போய் கொல்லுவதா அப்படின்னு. விஸ்வாமித்திரர் சொன்னார், பெண்ணை கொல்லக்கூடாதுப்பா, ஆனா பேயை கொல்லலாம், தப்பு கிடையாது, பிசாச்சு, இவ பெண்ணே கிடையாது, தாராளமா கொள்ளலாம் அப்படின்னார். விஸ்வாமித்திரர் எதை சொன்னாலும் செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுட்டார். இப்ப அந்த மாதிரி சொல்ற வாழ் கிடையாது. சூர்பனக்கையும் கொண்டு இருந்தா வச்சுக்கோங்க, பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அந்த சூர்பனக்கா அவர் பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீச்சேதி மன்யமானேனா நாதி குரோத ஸ்வயம் கிருதாகான்னு வரும் ராமாயணத்துல. வேற விஷயத்துல வரும், இந்த விஷயத்துல இல்ல. பெண்ணாச்சே அப்படிங்கிறதுக்காக அவ ரொம்ப கொள்ளையெல்லாம் பண்ண மாட்டான். ஆனா அந்த பெண்ணு படுத்துற பாடு பாருங்க. முதல்ல போய் 14 பேரை கூட்டின்னு வந்து, அப்புறம் 14,000 பேரை கூட்டின்னு வந்து, அப்புறம் ராவணனை கூட்டுன்னு வந்து, மொத்த அனர்த்தத்துக்கும் காரணம் ஒருத்தி தானே. இப்ப தீயரக்கி அப்படின்னா தீயரக்கி மூக்கும் பருச்செவியும் ஈர்ந்த பரன் அப்படின்னு அதிலிருந்து ஆரம்பம். பரன் பரம்பொருள், உயர்ந்தவன் அர்த்தம், சிரேஷ்டன், தேவாதி தேவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு சந்தேகம் சுவாமி, சூர்பனகையோட காதியும் மூக்கியும் ஈர்ந்தவன் பிளந்தவன் லக்ஷ்மணனா ராமனா அப்படின்னு ஒரு கேள்வி. லக்ஷ்மணன் தானே இந்த நோஸ் கட்டு பண்ணது, ஸ்ரீராமன் பண்ணலையே அப்படின்னு கேட்டான். அதனாலதான் ஆனா ஸ்ரீராமன் பண்ணதா சொல்றது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கா, 2 பேரும் சேர்ந்து தானே காட்டுக்கு வந்திருக்கா, 2 பேரும் சேர்ந்து தானே யுத்தங்கள்லாம் பண்றா, ராவண யுத்தங்கள்லாம். அதனால பெருமாள் பண்ணதா சொல்லலாம். ராமஸ்ய தட்சிணோ பாஹு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ற. லக்ஷ்மணங்க ராமனுடைய வலது கையா, அதனால வலது கை மாதிரி. அப்போ லக்ஷ்மணன் பண்ணா ராமனுடைய வலது கை பண்ண மாதிரி அர்த்தம். இப்படியானா யுத்தத்துல ஒரு சேனாதிபதி ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா ராஜா ஜெயிச்சான்னு தான் சொல்லுவாங்க. ராஜா ஒண்ணு பண்ணல, சேனாதிபதி ஜெயிச்சான்னு சொல்ல மாட்டான், ராஜா ஜெயிச்சான்னு தானே சொல்லுவான். அந்த சூர்பனகையோட காதியும் மூக்கையும் அறக்கிறதுக்கு கூட நல்ல பலம் வேணும், சாதாரணமா அறக்க முடியாது. லக்ஷ்மணனுடைய கத்தினாலே ஒரே சீவி இருக்கார், அதோட சட்டுன்னு சீவ முடியாதான். ஏன்னா நல்ல திருடமான காதுன்னா அப்பதான் ரொம்ப பெரிய உருவத்துல இருக்காளியோ, ஆனா ஒரே சீவில அனாயாசமா சீவி இருக்கார். அது லக்ஷ்மணால் தான் முடியும், மற்ற பேரால முடியாது. எப்படியானா தாட்டகையை வதம் பண்ணச்ச பெருமாளுடைய அஸ்திரம் தாட்டகையினுடைய மார்பை பிளந்து உள்ள போய் வெளியில வந்துதான். அதை பார்த்து விஸ்வாமித்திரருக்கே ஆச்சரியம். ஏன்னா கல்லு மாதிரி மார்பு அவளுக்கு, தாட்டகைக்கு. கல்லுல அஸ்தம் போட்டா திரும்பி வருமே தவிர உள்ள பிளக்குமான்னா, ஏதோ கல்லு இல்ல மரத்துல அஸ்தம் போட்டா உள்ள போய் சுருகி நிற்கும். சாதாரண மரமா இருந்தா, பச்சை மரமா இருந்தா உள்ள போகும், சாதாரண மரமா இருந்தா செருகி நிற்கும். அப்படிதானே பார்த்துக்கும். ஒரு பெரிய அரச மரம், ஆலமரம், அதுல அஸ்தம் போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல போய் செருகி நிற்கும். கல்லுல அஸ்திரம் போட்டா திருப்பி அடிக்கும். ஆனா தாட்டகையனுடைய மார்பு கல்லு மாதிரி இருக்கு, அதுல அஸ்திரத்தை போட்டா அந்த அஸ்திரம் வெளியில வந்துருக்கான் அந்த பக்கம். அப்படின்னா இவ்வளவு வேகம் இருக்கணும் அந்த அஸ்திரத்துக்கு பார்க்கணும்.
அந்த மாதிரி இந்த சூர்பனகையோட காதையும் மூக்கையும் லக்ஷ்மண பெருமாள் அறுத்தார் அப்படின்னா அவருடைய வாளுக்கு அத்தனை வீரியத்தை கொடுத்திருக்கார், அத்தனை ஸ்பீடு இவர் கையில இருக்கு, அத்தனை பலம் இவர் கையில இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக லக்ஷ்மணன் பண்ணாலும் ஸ்ரீராமன் பண்ணதுதான். ஏன்னா ராமஸ்ய தட்சிணோ பாகுஹு அப்படின்னு இருக்கிறபடினால அன்று திருச்செய்ய நேமியான், திரு நேமி, செய்ய நேமின சிவந்த நேமின்னு அர்த்தம். திருனா உயர்ந்த, அதாவது மேன்மை பொருந்திய சிவந்த சக்கரத்தை உடையவன். இது எதுக்காக சொல்றான்னா திருப்பார்கடல்ல இருந்து வந்தான் பெருமாள் தானே சொல்றேன். திருப்பார்கடல்ல சக்கரத்தோட இருந்த, இங்க வரைச்ச வில்லோட வந்திருக்க. இங்க அன்று திருச்செய்ய நேமியான் தீ அரக்கி மூக்கும் பருச்செவியும் ஈர்ந்த பரன், எல்லாம் அறுத்தவனான பரன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா, பின்தூக்கும் காற்றிழந்த பின்துறக்கும் காற்றிழந்த சூழ் கொண்டல் பேர்ந்தும் போய் வந்திரைக்கண் வந்தனைந்த வாய்மைத்தே. ஒரு உண்மையை பார்த்தா இப்படி இருக்கு. பின்துறக்கும் காற்று இழந்த, அதாவது காற்றானது இந்த மேகத்தை வந்து பின்னாடி இருந்து தள்ளுறதா, அப்படி தள்ளி தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் காற்று இல்லாத போயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னா அந்த மேகம் திருப்பார்கடல்லே தங்கிடுச்சு. அதாவது திருப்பார்கடல்ல கீழே இருந்து மேகம் கிளம்பணும். நம்ம பார்த்தோமோ இல்லையோ, ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்குறு. ஆழி உள்புக்குன்னு, ஆழினா சமுத்திரம்னு அர்த்தம். சமுத்திரத்திலே உள்ளிருந்து ஜலத்தை எடுத்துக்கும் மேகம். முகர்ந்து கொடு, மொத்த ஜலத்தையும் எடுத்துட்டு அப்படியே மேல வரும், கொஞ்சம் கொஞ்சமா மேகம் வரும். அது மேல ஆகாசத்தை சமுத்திரத்தை தாண்டி வெளியில நம்ம கிட்ட வரணும். அது வரத்துக்கு காற்று தான் கொண்டு வரும். கீழே இருந்து அது மேல கிளப்பி அதுக்கப்புறம் இங்க நம்ம கிட்ட கொண்டு வரணும். இதான் பின்துறக்கும் அப்படின்னு. பின்னாடி இருந்து காற்று தள்ளுறது. பின்துறக்கும் காற்று இழந்த, அப்படி காற்று அப்படியே மேகத்தை தள்ள, அப்படியே மேல மேல வந்த மேகமானது ஒரு திடீர்னு ஒரு சமயத்துல காற்று இழந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ மறுபடியும் அந்த கடல்லையே தங்கிடும். அப்படியே திருப்பார்க்கவே மேல மேல வந்துன்னு இருக்கு. கடலை தாண்டி நம்ம கிட்ட மேல வரணும் இல்லையோ, அப்படி வராமல் கடல்லையே தங்கிடுத்தனா எப்படியோ, இல்ல கொஞ்ச தூரம் வந்துட்டு கடல்ல தங்கித்தனா எப்படியோ, அந்த மாதிரி பின்துறக்கும் காற்றிழந்த சூழ் கொண்டல் பேருந்தும் போய் வந்திரைக்கண் வந்தனைந்த. பேருந்தும் போய் அங்கிருந்து கிளம்பி, பேருந்துன்னா மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்திரைக்கண் வந்தனைந்த. பேருந்தும் போய்ங்கிறத போய் பேருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த சூழ் கொண்டலானது போய் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போய், பேருந்தும் மறுபடியும் வன்திரைக்கண் அப்படின்னா, வண்ணா நிலையான திரை அலைகளை உடைய இந்த திருப்பார்கடலிலே வந்து அணைந்த, வந்து இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்மைத்தே, அந்த உண்மையை போல இருக்கிறது. ஒரு மேகம் அங்கிருந்து கிளம்பி காற்றினாலே உந்தப்பட்டு மேகம் அங்கிருந்து கிளம்பி, அதுவும் சூழ் கொண்டல் கருத்த மேகம் அங்கிருந்து கிளம்பி அப்படியே கொஞ்ச தூரம் போய் அதுக்கப்புறம் காற்று இழந்த அப்புறம் மறுபடியும் அது திருப்பார்கடலுக்கு வந்தா எப்படியோ அதே மாதிரிதான் பெருமாள் ஸ்ரீராமன். ஏன்னா திருப்பார்கடல்ல இருந்து அந்த மேகம் வந்திருக்கு. அப்புறம் மேகம் அப்படின்னா மேகத்துக்கு எப்படி கருணை உண்டோ, அதாவது கார் மேகம் எப்படி மழையை பொழியுமோ அது மாதிரி பெருமாளும் கருணை மழையை பொழியக்கூடியவன். மேகம் போல கருப்பாக இருக்கக்கூடியவன், மேகம் போல மழையை பொழியக்கூடியவன், மேகம் போல குளிராக இருக்கக்கூடியவன், மேகம் போல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். இதெல்லாம் அர்த்தத்தை வச்சு மேகம் இந்த அர்த்தத்தை வச்சுக்கான். மேகம் போலே மிருதுவானவன் எல்லாம் உண்டு. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அவதாரம் இப்படி. பின்துறக்கும் காற்றிழந்த சூழ் கொண்டல் பேருந்தும் போய் வந்திரைக்கண் வந்தன இந்த வாய்மைத்தே. அந்த வாய்மைத்தே அந்த உண்மையை போல இருக்கிறதே, அந்த உண்மையை உடையதாக இருக்கிறதேன்னு அர்த்தம். எது? அன்று திருச்செய்யரேமியான் தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன். திருப்பார்கடல்ல திருச்செய்ய நேமியானாக இருக்கான் எம்பெருமான். அங்கிருந்து கிளம்பி ராமாவதாரம் பண்ணி தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த ஒரு பரனானவன் அந்த வாய்மையை போல இருக்கிறான், அந்த உண்மையை போல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அழகான பாட்டு இது. தென்துறக்கும் காற்றிடந்த சூழ் கொண்டல் பேர்ந்தும் போய் வந்திரைக்கண் வந்தன இந்த வாய்மைத்தே. அன்று திருச்செய்ய நேமியான் தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன். இந்த பாசுரத்தினுக்கு அர்த்தம் சொல்லச்ச கொஞ்சம் சிரமப்பட்டு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா, இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த பாசுரத்துல முதல் பாதி அப்படிங்கிறது மேகத்தை பத்தி சொல்றது. இரண்டாவது பாதி பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரம்,
வாய்மைத்தேங்கிறபடியா அந்த மேகம் போல பெருமாள் ஸ்ரீராம அவதாரம் அப்படின்னு அர்த்தம் தெரியும் இல்லையா? மேகம் எப்படியானா கிளம்பி காற்று காற்று காற்றுனாலே உந்தப்பட்டு மேல கிளம்பி அப்ப காற்று இழந்து பட்டனால மறுபடியும் அந்த திருப்பார்க்கடலையே தங்கி விடுகிறது. அந்த மாதிரி பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடைக்கிறது, அவதாரம் பண்ணினார் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு சம்சயம் ஒண்ணு வரும். வாய்மைத்தே அப்படின்னு இருக்கு. வாய்மைத்தேன்னு அந்த உண்மையை போலவன், அந்த உண்மையை உடையது அப்படின்னு அர்த்தம். உண்மையை உடையது எது அப்படின்னு கேட்டானா பரிச்செவியும் ஈர்ந்த பரன். ராமாவதாரத்தை சொல்ற மேகம் போல இருப்பது யாருன்னா பெருமாள் ஸ்ரீராமன். அப்போ வாய்மைத்தேன்னு சொன்னது பொருந்தாது. வாய்மையவன் வாய்மையான் அப்படின்னு சொல்லணும். பரன் தானே, எம்பெருமான் தானே. அப்போ வாய்மையான் அப்படின்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். வாய்மையன்னு சொல்லணும். ஏன்னா பரன் எம்பெருமான அன்று திருச்செய்யர் ஏமியான் தீயரைக்கு ஊக்கும் பரிச்செவியும் இருந்த பரன் அவன் பின்துறக்கும் காற்றிழந்த சூழ்கொண்டல் பேர்ந்தும் போய் வந்திரைக்கம் வந்தடைந்த வாய்மையன் அப்படின்னு சொன்னா நல்லா. திருப்பி திருப்பார்கடலுக்கே வந்த மேகம் போல இருக்கக்கூடியவன், மேகத்தின் தன்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தமா. ஆனா வாய்மைத்துன்னு போட்டிருக்க, அந்த வாய்மையை போய் உடையது அப்படின்னு அர்த்தம். உடையது எதுனா பரன் அப்படின்னு சொன்னா அது நன்னால. அதனால என்ன பண்ற வியாக்கியானத்துல இந்த பரன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் படி அப்படின்னு ஒரு பதத்தை சேர்த்துக்கிறார். பரன் படி அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய படினா அவனுடைய பிரகாரம். எம்பெருமான் அவதாரம் பண்ணி சூர்பனகை அப்படி காதும் செவியும் இருந்து அவன் பரமபரன் அப்படிங்கிறதை உணர்த்தின விதம் இருக்கே, அது பின்துறக்கும் காற்று இருந்த சூழ்கொண்டல் பேர்ந்தும் போய் வந்திரைக்கன் வந்தடைந்த வாய்மையே அப்படின்னு அந்த மேகம் போல இருக்கிறது. அதனால படின்னு ஒண்ணு சேர்ந்து விதம் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பரன் படி எம்பெருமான் நடந்து கொண்ட விதமானது இப்படி திருப்பார்கடல்ல இருந்து ஒரு மேகம் வந்துட்டு போன மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இது ஒருத்தரும் ஒண்ணுன்னு சொல்ற அர்த்தம், படின்னு ஒண்ணு சேர்த்துக்கணும்னு. ஆனா இதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா, வந்திரைக்கண் வந்தனைந்த அப்படின்னு இருக்கோ இல்லையோ, ஒரு மேகமானது பின்துறக்கும் காற்று, காற்று பின்னாடி வர அந்த காற்று இழந்து அந்த மேகமானது திருப்பி திருப்பார்கடல்ல வந்தா மாதிரி பெருமான் தீயறைக்கு மூக்கும் ஈர்ந்த பரன் அப்படின்னா அவன் திருப்பார்கடலுக்கு வந்தான்னு சொல்லணும் இல்லையோ, அது சொல்லலை இங்க. பெருமாள் ஸ்ரீராமன் திருப்பார்கடல்ல இருந்து மேகம் போல அவதாரம் எடுத்து இங்க வந்து சூர்பனகையோட காதையும் மூக்கியும் பிளந்தான் அப்படின்னு அவ்வளவுதான் இருக்கு. இதுல திரும்பி அவதாரம் முடிச்சிருந்து திருப்பார்கடல் போனான்ங்கிற ஒரு குறிப்பு இந்த பாட்டுல இல்லை. ஆனா உபமானத்தை சொல்லிச்ச திரும்பி பேர்ந்தும் போய் வந்திரைக்கண் வந்தடைந்த வாய்மைத்தே அப்படின்னு மறுபடியும் போய் அந்த கடல்லையே வந்து மேகம் வந்து சேர்ந்தா போல இருக்கு அப்படின்னா, சேர்ந்தா போல எது இருக்குன்னா ராமன் வந்து மறுபடியும் அவதாரத்தை முடித்து கொண்டு திருப்பார்கடலுக்கே போனது அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அதை பத்தி குறிப்பு இங்க எதுவுமே இல்லை. கடலிலிருந்து திருப்பார்கடலிருந்து எம்பெருமான் ஒரு மேகம் போல அவதாரம் பண்ணி சூர்பனகையோட காதையும் மூக்கையும் இருந்தான் அவ்வளவுதான் இருக்கே தவிர திருப்பி போனான் அப்படிங்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றது? அப்ப உபமானம் உபமேயம் சரியா பொருந்தல. ஒரு உபமானம் சொன்னா சரியா பொருந்தன மூலியம். மேகம்ங்கிறது சரியா இருக்கு, திருப்பார்கடல்ல இருந்து வந்ததுங்கிறது சரியா இருக்கு. ஆனா திருப்பி வன்திரைக்கண் வந்து அணைந்த அப்படின்னு இருக்கு. இப்ப அதே மாதிரி பெருமான் ராமன் அவதாரம் முடித்து கொண்டு அப்படியே ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, கடைசியில முடிச்சுட்டு எம்பெருமான் போகும்போது நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்த்தன் அப்படின்னும், அப்புறம் நாட்டில் பிறந்தவர் நாரணற்காலன்றி அவரோ நாட்டில் பிறந்து படாதரப்பட்டு வணிகர்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தரித்திட்டு நாட்டை அழித்து உயர் செய்து நடந்தவை கேட்டுமே அப்படின்னு கடைசி வரைக்கும் முடிக்கிறாள் இல்லையா. அவதாரத்தை முடிச்சு பெருமாள் எல்லாரையும் கூட்டிருந்து சந்தோகத்துக்கு போனார் அப்படின்னு அது வரைக்கும் வரணுமே. அது இந்த பாட்டுல அந்த குறிப்பு இல்லையே. அப்ப இது இப்படி அர்த்தம் பொருந்தலையேன்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு சமாதானம் என்ன சொல்றான்னா, இந்த பரனுக்கு அப்புறம் படி அப்படின்னு ஒண்ணு சேர்த்துருக்கோம் இல்லையோ, பரன் படி அப்படின்னு. படினா அவன் நடந்து கொண்ட விதம்னு அர்த்தம். சூர்பனகாவோட காதும் மூக்கு அறுத்தப்புறம் அவன் நடந்து கொண்ட விதம் என்னன்னு கேட்டான்னா, அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம் பண்ண, தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண, அதுக்கப்புறம் பெருமாள் வந்து தன்னை அவதாரத்தை முடித்து கொண்டு திருப்பார்கடல் வந்தார்கள். அது வரைக்கும் பரன் படி. ஏன்னா அப்பதான் அந்த பரன்கிறது விட்டும். பெருமாள் ஸ்ரீராமன் மனுஷன் தான் நினைச்சுட்டு இருக்கா, எல்லாரும் மனுஷ பாவனையில தானே இருந்தார்.
அவன் பரன்கிறது அவன் மறுபடியும் திருப்பார் கடலுக்கு வரும்போது தானே பரன்கிறது தெளிவா இருக்கு. அதனால அந்த பரன் போட்டபடினாலையும் பரன் படின்னு சொன்னபடினாலையும் ராமாவதாரத்துல திருப்பி வந்த வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு இது சொல்றான். இல்லாட்டா இன்னொரு விதமா வியாக்கியானம், பின்துறக்கும் காற்றிழந்த சூழ் கொண்டல், அது வரைக்கும் ஒண்ணு வச்சுக்கோங்க. இதுதான் உபமானம். சூழ் கொண்டல்னா மேகம்னு அர்த்தம். பேந்தும் போய் வந்திரைக்கண் வந்தனைந்த வாய்மைத்தே அன்று திருச்செய்ய நேமியான் தீயரைக்கு மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன் அப்படிங்கறது வச்சு. அதாவது ராமபிரான் மீண்டும் திருப்பார்கடலுக்கு வந்தான். அன்று திருச்செய்ய நேமியான் தீயரைக்கு மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன் இருக்கானே எம்பெருமான், அவன் வந்திரைக்கண் வந்தனைந்த, இந்த வந்திரைக்கண் வந்தனைந்த அப்படிங்கறது இப்ப சேர்த்துக்கணும், இதுல சேர்த்துக்கணும். அவன் திருப்பார்கடல்ல வந்து சேர்ந்த வாய்மைத்தே, சேர்ந்த ரீதியிலே இருக்கிறது எது இந்த மேகமானது அப்படின்னு வச்சுக்கணும். இதுபடி என்ன இங்க பார்த்தோங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வந்திரைக்கண் வந்தனைந்தங்கிறத ரெண்டு இடத்துல சேர்த்துக்கணும். முதல்ல மேகத்திலையும் கொண்டல் சூழ் கொண்டல் பேர்ந்தும் போய் வந்தினைக்கண் வந்தனைந்தான்னு, அந்த மாதிரி இதுலயும் அன்று திருச்செய்ய நேமியான் தீயரைக்கு மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்தவரன் வந்திரைக்கண் வந்தனைந்த அப்படின்னு வச்சுக்கணும். ஆனா நடுவுல வாய்மைத்தேன்னு இருக்கிற அப்படின்னால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆனா கூட அதனால என்ன பண்றான்னு கேட்டானா, அந்த குலக்கொண்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டானா, எம்பெருமான் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி சூர்பனகையோட காதையும் முக்கியம் அறுத்து மறுபடியும் திருப்பார்கடல் வந்து சேர்ந்த மாதிரியாக இந்த குலக்கொண்டல் சூழ் கொண்டல் மேகமானது இருக்கிறது. ஏன்னா அதுவும் திருப்பார்கடல்ல இருந்து கிளம்பி பின்துறக்கும் காற்றிழந்த அப்படின்னு சொல்லி காற்று இழந்தபடினாலே மறுபடியும் இந்த திருப்பார்கடலுக்கே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ரீதியில் இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். இப்ப எப்படி அர்த்தம் சொல்லணும் கேட்டானா, அன்று திருச்செய்ய நேமியான் நிதியரைக்கு மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன் வந்திரைக்கண் வந்தனைந்த வாய்மைத்தே, அந்த பரமனான ராமன் மறுபடியும் திருப்பார்கடலுக்கே வந்து சேர்ந்த ஒரு உண்மைப்படியாக இருக்கிறது. எதுன்னு கேட்டா பின்துறக்கும் காற்றிழந்த குலக்கொண்டல் சூழ் கொண்டல் அப்படின்னு மேகம் அப்படி இருக்கிறது அர்த்தம். பேருந்தும் போய்ங்கிறத ராமனோட சேர்த்துக்கணும். பேருந்தும் போய் அப்படின்னா மறுபடியும் அதான் அவதாரம் எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி இங்க திருப்பார்கடலுக்கு வந்த மாதிரியாக இந்த சூழ் கொண்டல் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுன்னு ஒரு ரீதியா அர்த்தம் பண்ணலாம். ஆனால் இதுலயும் காற்று இழந்தான்னு போட்டிருக்கு, பின்துறக்கும் காற்று இழந்த சூழ் கொண்டல். அதுல ஒரு சந்தேகம். காற்று இழந்த சூழ் கொண்டல் அது ஒரு கடல்ல இருந்து மேகம் கிளம்புறதுன்னு வச்சுக்கோங்க. அது காற்றை இழந்துருத்தனா மறுபடியும் கடல்லே நிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ராமாவதாரம் அப்படி இல்லையே, கடல்ல இருந்து இங்க பூமி வரைக்கும் நாட்டில் பிறந்து அப்படி நாட்டிலே பிறந்துட்டு தானே போற, நம்ம இருக்கிற இடத்துக்கும் வராரு இல்லையோ. அப்போ மேகம் வரல, கொஞ்ச தூரம் தான் வந்துட்டு போயிடுது. இது அப்படி இல்லையே, நம்ம இருக்கிற வரைக்கும் பெருமாள் 11,000 வருஷ காலம் இங்க இருந்துட்டு அப்புறம் தான் போயிருக்காரு. அப்படி இருக்கச்ச இது ரெண்டும் உபமான உபமேயம் பொருந்தல. உபமானங்கிறது பின்துறக்கும் காற்று இழந்தான்னு, காற்று இல்லாம இருக்கு அப்படின்னா மேகத்தினால ரொம்ப தூரம் போக முடியல, அது பார்க்கடலிலேயே தங்கி விட்டதுன்னு அர்த்தம். ஆனா இங்க பெருமாள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டு மறுபடியும் திருப்பார்கடலுக்கு போயிருக்காருன்னு இருக்கு. அப்ப பொருந்தலையேன்னு கேள்வி வரும். அதுக்கு உத்தமர் சுவாமி என்ன சாதிக்கிறார், இங்க காற்று இழந்தான்னு பாடம் இல்லை, காற்று இழிந்தான்னு ஒரு பாடம் இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை எல்லாம் கூட இந்த பாடம் தான் சாதிச்சிருக்காரு. ரெண்டு பாடம் இருக்கு, இப்போ பாடத்துல சந்தையிலேயே ரெண்டு பாடம் இருக்கு. பின்துறக்கும் காற்று இழிந்த சூழ் கொண்டல் பேருந்தும் போய் அப்படின்னு காற்று இழிந்தன்னு வச்சுக்கணும். இழிந்த அப்படின்னா காற்றினாலே இழுந்த, அதாவது காற்றுக்கு அடங்கி இருக்கிறான்னு அர்த்தம். பின்துறக்கும் பின்னிருந்து தள்ளும் காற்றுக்கு அடங்கி இருக்கிற மேகமானது எப்படி காற்று வந்தா அவ்வளவு தூரம் வருமோ மறுபடியும் திரும்பி அது போயிடுவோம், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். காற்று இழிந்தான்னு வச்சுட்டு அப்படின்னா காற்று இழந்தா வேண்டாம், காற்றில் இழிந்த, அந்த காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் மறுபடியும் காற்று அழைச்சதுன்னா திருப்பி அங்கேயே போயிட முடியும், அந்த மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாமே காற்றுனால மேகம் வரா மாதிரி அப்படிங்கிறது தயாசித்துலையும் சொல்ற. அதாவது தயா அப்படிங்கிறது தான் காற்று, இந்த காற்று உந்ததான் இந்த மேகம்ங்கிறது அவதாரம். பிரபூத விபுத
பிரசூய விவிதஞ்சகத் ததபிவிருத்தயே त्वन्दये சமீக்ஷண விசிந்தன பிரபுதிபி ஸ்வயம் தாதிருஷைஹி விசித்திர குணச்சித்ரிதாம் விவித தோஷ வைதேசிகிம் ரிஷாச்சலபதேஸ்தனும் விசசி மத்ஸ்ய கூர்மாதிகாம். தயாதா மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்களை எல்லாம் பண்ண வச்சார்னு சொல்ற ஸ்லோகம் இது. அதுல ஒரு காற்று மாதிரி தயா இருந்து பெருமாளை அவதாரம் பண்ண வைக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு இடத்துல இருக்கு. ஆக அந்த மாதிரியாக காற்று இழிந்தன, காற்றில் அகப்பட்டு காற்று போன வழியெல்லாம் போயின்னு இருக்கிற மேகமானது கொஞ்ச தூரம் காற்று கொண்டு வந்து விட்டா அவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் திருப்பி அந்த காற்றுனாலேயே அலைக்கழிக்கப்பட்டு பழைய இடத்துக்கு போயிட முடியும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அவதாரம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பின்துறக்கும் காற்று இழிந்த, ஆனா இழந்தங்கிறதுல இழிந்தன்னு பாடம் சொல்றேன். பின்துறக்கும் காற்றிழிந்த சூழ் கொண்டல் பெருந்தும் போய் வந்திரைக்கண் வந்தனைந்த வாய்மைத்தே அன்று திருச்செய்ய நேமியான் தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன். அஞ்சுவன் வெண்ணங்காயின் திருமொழி பாசுரத்துல அஞ்சுவன் சொல்றார் ஆழ்வார். சூர்பனைக்கு வரத பார்த்து பயமா இருக்கு. சூர்பனக்கா வந்து அவளுக்கு காதும் மூக்கும் போச்சு சொல்லியும். அப்ப எம்பெருமாண்ட இந்த வைபவத்தை பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிற நாயிகா பாவத்துல ஆழ்வார் பாடுற பாட்டு அது. அப்போ எம்பெருமான் வந்து இந்த மாதிரி சூர்பனகாவோட காதையும் மூக்கையும் அறுத்ததை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு அந்த நாயிகா சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரணமா என்ன அர்த்தம் தோணும்னா, அதை நினைச்சா பயமா இருக்கு அப்படின்னா என்னுடைய காது மூக்கும் போயிடுவோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நாயிகை அபாவத்துல சூர்பனகை வந்தா ஒரு விதத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறன் தான் வரா. சூர்பனகையும் கிட்டத்தட்ட நாயிகா பாவத்துல தான் வரா. பரவாயில்ல, காது மூக்கையும் போச்சு. அப்ப நானும் நாயிகா பாவத்துல இருந்தா என்னுடைய காது மூக்கும் போயிடுவோம் அப்படின்னு அஞ்சுவன், நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த அர்த்தம் திருப்தியா இல்லை. ஏன்னா ஒரு நாயிகையானவன் எம்பெருமானை பார்த்து பயப்படுவாளன்னா, நாயிகா நாயக்கன் இருந்தா நாயக்கனை பார்த்து நாயிக்கை பயப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது என்ன நாயிகா பாவம்? அது சுவாரஸ்யமா இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதனால அங்க மடப்பள்ளி ஆச்சான் கிட்ட போய் கேட்டாலாம், இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு. மடப்பள்ளி ஆச்சான் சொன்னா, நான் எதுக்கு சொல்லணும், கரண்டி துடுப்பு இருக்க கை நோவானேன்னாராம். துடுப்பு இருக்கும்போது கையால இதுக்கு கஷ்டப்படணும். துடுப்புனால எடுக்க வேண்டிய அப்பளாலாம் பொரிச்சான்னு வச்சுக்கோங்க, துடுப்புனால எடுப்பா. கையால் எடுத்தோன்னா கை வெந்து போயிடும் இல்லையா. துடுப்பு இருக்க கை நோவானேன்னாராம். அப்படின்னா என்ன கேட்டா, பாஷ்யக்காரர் சொன்ன அர்த்தம் இருக்கச்ச நாம ஏன் மனசை குழப்பிக்கணும், இப்படியா அப்படியா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எம்பெருமானார் சொன்ன அர்த்தம் இருக்குன்னுட்டான். என்ன அர்த்தம் சொன்னார் அப்படின்னா, அஞ்சுவன்னா பயப்படுறேன்னு அர்த்தம். என்ன பயப்படுறேன் அப்படின்னா, அப்படி சூர்பனகா வந்து காதும் மூக்கும் போனப்புறம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிரிவு வந்தது இல்லையா, அதை நினைச்சு இந்த நாய்க்கு பயப்படுறாள். நானும் போய் இப்படி கடைசியில பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிரிவு வரும்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயம். அதாவது பிரிவை நினைத்து பயப்படுறான். சூர்பனகா பண்ண பெரிய தப்பு என்ன கேட்டா, பெருமாளையும் பிராட்டியும் பிரிக்க நினைத்தா. ஜானகியை பிராட்டியை கவர்ந்து போய் அவளை கொண்டுட்டு நான் நீ சந்தோஷமா சஞ்சரிக்கிறாங்கிற பெருமாள் கிட்ட போய். பிராட்டியான ஒரு புருஷகாரம் இல்லவா, இந்த நாயகிகள் மொத்த பேருக்கும் பெரிய பிராட்டியார் புருஷகாரமா இருக்க. என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியேனி என்னும் நின் திருவயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்றும் அன்றுருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி பிராட்டியோட சேர்ந்த பரமபுருஷன் எம்பெருமான் தான் உத்தேசிக்க. அந்த பாவத்துல இந்த நாயிக்கே இருக்கா. அப்படி சூர்பனகைக்கு நடந்த மாதிரி ஏதாவது கடைசியில அப்படி நடக்காது, அப்படி ஏதாவது நடந்துருமோ, பெருமாளும் பிராட்டிக்கும் நாம பிரியும்படி ஆக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துல இருக்காளாம். அப்படின்னு அற்புதமான அர்த்தத்தை பகவத் ராமானுஜர் சாய்ச்சிருக்காருன்னு வரும். ஆஹா, அந்த விஷயத்தையும் இப்ப நம்ம ஸ்மரிக்கலாம். திருச்செய்யனேவியான் தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன் பரணாம் அவனாதல் பாவிப்பராகில் உரனால் ஒரு மூன்று போதும் மரமே நன்று எய்தானை உள்ளின் வாய் கீண்டானையே அமரர் கைதான் தொடாமே கலந்து. இதுவும் ஸ்ரீ ராமாவதாரம். ராமாவதாரத்தோடு கூட கிருஷ்ணாவதாரம் கலந்து இந்த பாசுரம். ஏன்னா மரமேழு அன்று எய்தானை, அன்று 7 மழாமரத்தை எய்தவன் பெருமாள் ஸ்ரீராமன். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா அது கிருஷ்ணாவதாரத்திலே.
பக்ஷி உருவத்துல வந்த பகாசுரனை வாய் கேண்டவன். இந்த ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் சேர்த்து சொல்ற. இது வேடிக்கை பாருங்க, ஆண்டாளுடைய பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானேன்னு ஒரு பாசுரம். இதே இந்த பதத்தை அப்படியே போடுறாரு ஆட்சியர். அந்த பாசத்திலேயே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டு இருக்கு. புள்ளின் வாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு ராமனை சொல்ற. கீர்த்தமே பாடி போய் அப்படின்னு. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் சொல்ற ஆண்டாள் சொல்ற பாட்டுல புள்ளின் வாய் கீண்டானே இருக்கும். இந்த பாட்டுல அப்படியே இருக்கு. இதை பார்த்துதான் நாச்சியார் சாதிச்சிருக்காருன்னு தாராளமா சொல்லலாம். அந்த ராமன் ஏன் ராமாவதாரம் சொன்னீர கிருஷ்ணாவதாரம் கேட்டா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லா அவதாரமும் ஒண்ணுதான். திரிவிக்ரமாவதாரம் உட்பட எல்லாம் ஒண்ணுதான். எல்லா வைபவத்தையும் நினைக்க வேண்டியதுதான். அந்த ராமாவதார கிருஷ்ணாவதார வைபவங்கள்லாம் நினைத்தால் அமரர்கள் தானாகவே கைகூப்பி தொழுவார்கள். பரணாம் அவனாதல் பாவிப்பனாகில், எம்பெருமான் தான் பரமபரன் அப்படிங்கிறதை இந்த ராமாவதார வைபவம் மூலம் கிருஷ்ணாவதார வைபவம் மூலம் அவர்கள் பாவித்தார்கள். ஆனால் அதை புரிந்து கொண்டு மனசாலே உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவ மனசால ஒரு 3 போதும், காலை மாலை இரவு 3 வேளையிலுமே, காலை மதியம் இரவு 3 வேளையிலுமே எம்பெருமானை எப்பொழுதுமே கை தொழ மாட்டார்களா. கை கூப்பி கூட இருந்து எல்லாரும் கை தொழுவார்களே. தேவர்கள் தான் இருக்கட்டும், ராமாவதார கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் பரமபரன் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு பரணாம் அவனாதல் பாவிப்பராகில், அவனையே பரம்பொருள் அப்படின்னு பாவித்தார்னா அப்ப அவ கை கூப்ப மாட்டாளோ, தாராளமாக கை கூப்புவார்களே. மனுஷனாக பெருமாள் அவதாரம் பண்ணா கூட தேவர்கள்லாம் வந்து கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்றார்கள்னு ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல இருக்கு. பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ற. அபிகத சதமக ஹுதவக பித்ருபதி நிருதி வருண பவன தனத கிரிஷ முக சுரபதி நுதிமுதித மொத்த தேவர்களும் வந்தாண்டு. கிருஷ்ணாவதாரத்துல பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணார், இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணார், சிவன் ஸ்தோத்திரம் பண்ணார், எல்லாம். ஏன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான்? ஸ்தோத்திரம் பண்ணாட்டா ஏன் முதல்ல சில சமயம் முதல்ல பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டா இவன் மனுஷன் நினைச்சுன்னா பண்ண மாட்டான். ஆனா இவன் பரமபரன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான்னா அப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவான். பரம்பரன் அப்போ ஸ்தோத்திரம் பண்ணதானே பண்ணுவான் தேவர்கள்லாம். பரணாம் அவனாதல் பாவிப்பராகில், அவன் பரணாமாதல், அவன் பரனாக இருப்பவன். பரன்னா உயர்ந்தவன் அர்த்தம். பரதெய்வம் சொல்ற மொழி. அவன் உயர்ந்த தெய்வமாக இருக்கிறான் என்பதை பாவிப்பராகில், அதை மனசாலே புரிஞ்சு ஆனா மனசாலே பாவித்தால், புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, மனசுல அந்த எண்ணம் நிலையாக இருக்க இவன் சாட்சாத் சர்வேஸ்வரனேங்கிறத அவ பாவிச்சான்னா அப்ப தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றான். ராவண சம்ஹாரம் ஆனவுடனே எல்லாரும் அப்படிதான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணா. பிரம்மா என்ன ஸ்தோத்திரம் பண்ணான்னு கேட்டா, நீ சர்வேஸ்வரன் ஆச்சே, நீதானே வராக பெருமான், நீதானே சிருஷ்டி பண்ணவன் அப்படிலாம் சொல்ற, நீதானே என்னையே சிருஷ்டித்தவன் பிரம்மா சொல்ற. ஆக பரணாம் அவனாதல் பாவிப்பனாகில், எம்பெருமான் தான் பரன் அப்படிங்கிறதை பாவித்தால் உரநாள் ஒரு 3 போதும், உரநாள் உரம்னா மார்பு, உரநாள்னா மார்பால், அதாவது மனசால் நெஞ்சத்தால் ஒரு 3 போதும் 3 வேளையும் ஸ்தோத்திரம் பண்ணுவா. பொதுவா 3 வேளையும் சொல்லுவா எல்லாத்துக்கும். நமக்கெல்லாம் 3 வேளையும் சொல்றோம். சந்தியாவந்தனங்கள்லாம் 3 வேளை, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம். அந்த மாதிரி பெருமாள் திருவாராதனா கோயில் எல்லாம் பார்த்தா 3 வேளை இருக்கும். திரிகாலம் காத்தால, அப்புறம் உச்சிகாலம், சாயங்காலம் அப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரியாக அவ 3 வேளையும் எம்பெருமானை சேவிப்பார்கள். எந்த எம்பெருமானை? மரமேழன்று எய்தானை புள்ளின்வாய் கீண்டானை, 7 மராமரத்தை அந்த ஒரே அஷ்டத்தினாலே எய்தவன் எம்பெருமான் ராமன். புள்ளின்வாய் கீண்டான் கிருஷ்ணன், இந்த பகாசுரன் குக்கு வேடத்துல வரைச்ச அவனுடைய வாயை பிளந்தவன். அவனை அமரர் கைதான் தொழாவே கலந்து, அமரர் தேவர்கள் கலந்து எல்லாருமாக சேர்ந்து கைதான் தொழாவே, கையினாலே தொழ மாட்டார்களா, ஒன்று சேர்ந்து இல்ல அவருடைய கை, அமரர் கைன்னு வச்சுக்கோங்க, அமரர் கை தேவர்களுடைய கைகளானது தாமாகவே வந்து தொழாதா, எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிந்தால் கை கூப்ப மாட்டார்களா, தொழ மாட்டார்களா, கட்டாயம் தொழுவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஏதோ திருவிக்ரம அவதாரம் தான் ஒசத்தின்னு வேண்டாம். இந்த அவதாரத்தை பாருங்கோ தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். விஷயத்தை புரிஞ்சுட்டா ஸ்தோத்திரம் பண்ணதான் போறான். அதனால எல்லாமே எல்லா அவதாரமே ஒசத்தி தான். திருவிக்ரம அவதாரத்தை சொன்னது நமக்கு விசேஷமாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எல்லா அவதாரமும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம்.
பரணாம் அவனாதல் பாவிப்பராகில் உரநாள் ஒரு 3 போதும் மரம் 7 அன்று எய்தானை உள்ளின்வாய் கீண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்து. ராமாவதாரத்துல அவன் பரன் அப்படிங்கிறது தேவர்கள் பாவிக்கும்படி நடந்த விஷயம். மரம் 7 அன்று எய்தானை, அதாவது சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்துருத்து. வாலியை பெருமாள் கொல்லணும்னு ஏற்பாடாச்சு 2 பேருக்கும் சக்கியத்தினால. ஆனால் வாலியை கொல்ற அளவு பெருமாளுக்கு சாமர்த்தியம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா வாலி அத்தனை புறம் பெற்றவன். அதாவது முன்னாடி சொன்ன இல்லையா சூர்பனகா, அவன் மார்புல பிளந்து வெளியில வந்ததோ இல்லையோ பெருமாளுடைய அஸ்திரம். ஆனா வாலி மார்பு அதை காட்டிலும் கல் மாதிரி. அங்க பிளந்து பெருமாளுடைய அஸ்திரம் வெளியில வரல, அங்க குத்திட்டு நிக்கிறது வாலி மார்புல. அப்படிப்பட்ட மார்பு உடையவன். ஒரு மலையை பிளக்கிறான், மார்பினாலே மோதறான் மலைய, பெரிய மலை, அதை தன்னுடைய மார்பினாலே மோதறான் வாலிங்கிறவன். அப்படிப்பட்டவன் அவன் மார்பு, அப்படிப்பட்டது. அந்த வாலியை ஜெயிக்கிறதுக்கு, அந்த வாலிக்கு அஷ்டம் போடுறதுக்கு பெருமாளால் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு. சுக்ரீவ சங்கிதாசீத் நித்தியம் வீரியேன ராகவே. ராகவனுடைய வீரியத்துல சந்தேகம் வந்துருத்து சுக்ரீவனுக்கு. அவன் சொன்னான் பெருமாள் கிட்ட, இந்த 7 மரம் இருக்கு இங்க, இந்த 7 மரத்தை வாலி அப்படியே பிளப்பான். அவன் மோதினா ஒவ்வொரு மரமா கீழே விழும், ஒவ்வொரு மரமா 1 by 1 கீழே விழும். இதை பிளந்துட்டு அப்புறம் போய் அதை பிளப்பான், அதை பிளந்துட்டு அப்புறம் அதை பிளப்பான். அப்படிப்பட்ட ஒரு புஜ பராக்கிரமம் வாலிக்கு உண்டு. அவன் மார்பினால தள்ளினா மரம் கீழே விழும், வேரோட பேர்ந்து கீழே விழுன்னா பாருங்க. அப்படின்னா அப்ப பெருமாள் பார்த்தார், ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணார். அந்த அஸ்திரம் 7 மரத்தையும் துளைச்சுண்டு போகுது. ஒவ்வொரு மரத்தையும் ஒரே அஸ்திரம் தான். வாலியானது ஒவ்வொரு மரத்தையும் ஒன்னொன்னா தனித்தனியாகத்தான் அவன் கீழே விழ செய்வான். ஆனா பெருமாளுடைய ஒரே அஸ்திரம், ஒரு மரம் அடுத்து 2ஆம் மரம் அடுத்து 3ஆம் மரம் வரிசையா இருக்க போல இருக்க மரங்கள்லாம் ஒவ்வொரு மரத்தையும் பிளந்து 7 மரத்தையும் தாண்டி மேல போறது. அதுக்கு மேல போயிட்டு இருக்கு. அது மலையை பிளந்து பூமியை பிளந்து அதுக்கப்புறம் பெருமாள் கிட்டே திரும்பி வருது. அதை பார்த்து சுக்ரீவன் பட்டான்னு பெருமாள் காலில் விழுந்துட்டான். ஏன்னா தப்பா நினைச்சுட்டேன். ஆக இத பார்த்தா தேவர்களுக்கே ஆச்சரியமா இருக்குமா இருக்காதா? இவன் தான் பரன் அப்படிங்கறத அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு அஸ்திரம் இத்தனை காரியம் பண்ணுவான் அப்படின்னு. அப்போ அதிபிருத்துல் பகு விடபி கிரி தரணி விவர யுகபத் உதய விவருத சித்திர புங்க வைச்சித்யாங்கிற. அதிபிருத்துல மரம்லாம் ரொம்ப பெருசா இருக்கான். மரம் ஏதோ குட்டி குட்டி மரம் நினைக்க வேண்டாம். அதிபிருத்துல ரொம்பவும் பெரியதான மரம். அதிபிருத்துல பகு விடபி 7 மரம், கிரி மலை, தரணி பூமி. அதிபிருத்துல பகு விடபி கிரி தரணி விவர யுகபத் உதயம், இதை எல்லாத்தையும் பிளந்துட்டு போறது. விவருத்த சித்திர புங்க, சித்திரான விசித்திரான்னு அர்த்தம். பெருமாளுடைய அஸ்திரம் விசித்திரமா இருக்கு. ஏன்னா மரத்தை பிளக்கிறது சரி, 7 மரத்தை பிளக்கிறதுனா பெருமாளுடைய பாகு பராக்கிரமம், அத்தனை போர்ஸ் கொடுத்துருக்க. ஆனா பூமியை பிளக்கிறது, மலையை பிளக்கிறதுனா அது எப்படி? ஏன்னா மலையை பிளக்கிறனா உளி வச்சு செதுக்கணும், பூமியை பிளக்கிறனா மண்வெட்டி வச்சு குத்தணும். மரத்தை பிளக்கணும் அப்படின்னா கோடாரியால் அடிக்கணும். ஆனா பெருமாளுடைய அஸ்திரம் எல்லா காரியத்தையும் பண்றது. சகல ஆயுதங்களும் அஸ்திரத்துல ஆவாகனம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அதான் விசித்திரமா இருக்குங்கிற தேவர்கள்லாம். அஸ்திரத்தினால மரத்தை பிளக்கலாம், மலையை பிளக்க முடியுமா? அஸ்திரத்தினால பூமியை பிளக்க முடியுமா பாக்குறா. சுக்ரீவனும் நேருக்கு விழுந்துட்டான். தேவர்கள்லாம் கைகூப்ப ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இப்படிப்பட்ட வீரியம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மரமே நன்று எய்தானை, 7 மரத்தை அன்று எய்தவன். அதை பார்த்து சுக்ரீவன் வாலியை கொள்றதுக்கு ஒரு ஆள் கட்டாயம் முடியும். அப்போ வாலியனுடைய மார்பையும் பிளந்துட்டு பெருமாளுடைய அஸ்திரம் வெளியில வரும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அது போய் நிக்கிறது. ஏன் நிக்கிறதுனா அந்த அஸ்திரம் யாருடைய இதுன்னு வாலிக்கு தெரியணுங்கிறதுக்காக. வாலி அஸ்திரத்தை பார்த்து இது ராமனுடைய அஸ்திரம்னு புரிஞ்சுட்டு அப்புறம் பேசுறான்னு வரும். வாலிக்கு புத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு, புல்லுருவாய் புல்லுருவாய் அப்படின்னு ஆழ்வார் பாட்டுல இருக்கு. பள்ளத்தில் மேயும் அப்படின்னு பெரியாழ்வார் பாட்டு. புல்லுருவாய் நல்லொருவில் வந்த பூதனைங்கிற பூதனா விஷயம். பள்ளத்தில் மேலும் பறவை உருக்கொண்டு அப்படின்னு பெரிய பட்சி மாதிரி வந்திருக்கான். அவனுடைய பார்த்த குழந்தைகளுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு.
ஏன்னா பெரிய பட்சி அப்படியே முழுங்குறது, பட்டு பட்டு முழுங்குறது, அவன் தங்களையும் முழுங்கணும் போல இருக்கு. கிருஷ்ண அவதாரத்தை அந்த பட்சியுடைய வாயை பிளந்தான், அந்த மூக்க பிளந்து அப்படியே கிழிச்சுட்டான் அப்படின்னு ஒரு. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, பாண்டவாய் குழந்தை, 5 வயசு குழந்தை, 5 வயசு 6 வயசு, 5 வயசு 6 வயசுல இந்த பராக்கிரம் வந்து அரக்கன் ஒருத்தன் பட்சி எடுத்து உருவம் எடுத்து வந்தான்னா அவன் வாயை பிளந்தான்னா என்ன அர்த்தம்? ஆஹா, அப்பவும் தேவர்கள் புரிஞ்சுக்கிறான். ஆக மரமேழன்று எய்தானே, இது 5 வயசு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். கண்ணன் வந்து குவலையா பீடங்கிற யானையை வதம் பண்றான். இது எல்லாருக்கும் கம்சனுடைய அரண்மனையில. அதுவும் உள்ள போனா மல்லர்கள் இருக்கா, மல்லர்கள் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். கண்ணன் சொல்ற, ஐயோ உங்களோட சண்டையா? ஏன் என்னன்னு கேட்டேன். நான் ஏதோ சின்ன பையன், நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, நான் அப்படி தள்ளி இருந்து கேலரியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, எங்களோட சண்டை போடணும்னாவா மல்லர்கள் தான். உங்களோட சண்டை போடுறதுக்கு நீங்க ஒருத்தர் சண்டை போட்டா நடக்கும், நான் சின்ன பையன் எனக்கு சண்டை போடலாம் தெரியாது அப்படின்னா. அவ சொன்னா, இப்பதானே குவலையா போயிட்ட யானையை அழிச்சுட்டு வந்தேன், யானை அடிக்க தெரியும்னா அப்போ எங்களை அடிக்க தெரியாதா உனக்கு அப்படின்னா. ஓ அப்ப யுக்தியோட சொல்றான் அப்படின்னா சரி அடிக்க வேண்டியது. அப்ப யானை என்ன பண்ணணும், உங்களையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்துட்டான்னு வரும். எதுக்கு சொல்றேன், குழந்தையா இருக்கிறவன் அந்த சமயத்துல புள்ளின் வாய்க்கு ஈண்டானே, இந்த மாதிரி அரக்கனை ஈண்டவன். காமாவதாரத்துமே அப்படிதான். இது எல்லாமே ஒரு ஆச்சரியம். சாதாரண சத்தன் குலசேகர் இவர் குருத்தரம் ஒரு ஸ்லோகம் சொல்ற, 7 மலையை அடிச்சு பிளந்தவன் பெருமாள் ராமன். அவன் வந்து சாகாமதம் ஆனா மாரிச்சன் மானா வரைச்ச, ஆனா மாரிச்ச மானா அடிக்க முடியாம துரத்தின்னு போனான்னு வரும். இது வேடிக்கையா இருக்குங்கிற, மாரிச்ச மானா அடிக்க முடியாம துரத்தின்னு போனான்னு வருது, ஆனா 7 மரத்தை வந்து அனாயாசமா அடிச்சான்னு வருது. இதெல்லாம் நிறைய வேடிக்கை, எல்லாமே லீலைன்னு அர்த்தம். மாரிச்சனை துரத்தின்னு போனதும் ஒரு லீலை தான் மொத்தமே. அப்ப தேவர்கள்லாம் இவன் பரமபரன் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டார்கள். இதனால புரிந்துட்டு அமரர் கைதான் தொழாமே, அமருடைய கைகள் தானாகவே தொழாதோ இந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை பார்த்தால் அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் பரன், மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பித்தார் இல்லையா, பேர்ந்தொன்று நோக்காது அப்படின்னு. அப்போ இல்லைக்கான் மற்றோர் இறைன்னு பாட்டுல சொன்னது, அவனை தவிர வேற இறைவன் கிடையாதுன்னு. அதைத்தான் திருடீகரணம் பண்றதுக்காக நேற்று 2 பாட்டு, இன்னைக்கு 2 பாட்டு. எம்பெருமான் தான் இறைவன், தேவர்கள்லாம் கூட அவனை தொழுகிறார்கள். பரணாம் அவனாதல் பாவிப்பராகில், எம்பெருமானே பரமபரன் அப்படிங்கிறதே மனசாலே பாவித்தான்னு அர்த்தம். இந்த பாவித்தாங்கிற பதம் ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா, கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றான், என்ன சரியா யாருக்கும் பாவிக்க தெரியல. பரம் பாவம் அஜானந்தா, என்னுடைய பாவம் புரியல அவளுக்கு, நான் எதுக்காக அவதாரம் எடுத்திருக்கேன் புரியல, என்னையும் மற்ற பேர் மாதிரி நினைச்சுட்டு இருக்கா அப்படி கண்ணனே சொல்றான். அதனால கண்ணனையோ ராமனையோ யாரும் புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் இருந்தா. அப்படி தேவர்களே சில சமயம் புரிஞ்சுக்காம இருந்தா. இந்திரன் புரிஞ்சுக்காம இருந்துதானே கோவர்தன கிரிதாரத்துல அவன் இந்திரன் வந்து மழை பொழிந்ததெல்லாம். அதனால அவர்களுக்கு புரிஞ்சுட்டா அவ எப்படி இருப்பாங்கிறத சொல்ற. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. பரம்பாவம் அஜானந்தாங்கிற அங்கே பரம்பாவம்னு வேற இருக்கு. அதான் பரம் பாவம் அஜானந்தா, பரணாம் அவனாதல் பாவிப்பார்க்கு, பாவிப்பரார்கள். அழகா அந்த பதத்தையே போடுறத பாருங்க. எம்பெருமானுடைய பாவம் என்னன்னு கேட்டானா, சர்வேஸ்வரனா இருக்கிறவன் பரம காருணையினாலே இங்கே வந்து அவதாரம் பண்றாங்கிறது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டா எல்லாரும் சேவிப்பான். அது புரிஞ்சுக்காத வரைக்கும் யாரும் சேவிக்க மாட்டான். அவனுடைய கருணா பாவம் தான் முதல்ல சொன்னாலே, அவதாரங்கிறது கருணை, கருணையினாலே அவதாரம் பண்றான்ங்கிறது புரிஞ்சுக்கணும். அவன் நம்ம மாதிரி அவதாரம் பண்றான்னு அர்த்தம் இல்லை, நம்ம பிறந்த மாதிரி பிறக்கிற கருணையினாலே அவதாரம் பண்றான்ங்கிறத புரிஞ்சுக்கணும். பரணாம் அவனாதல் பாவிப்பராகில், உரநாள் ஒரு 3 போதும், உரநாள்னா உள்ளத்தால், ஒரு 3 போதும் அப்படின்னா 3 வேளையும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆகமங்கள்ல சொல்றா மாதிரி இதேதான் 5ன்னு கொஞ்சம் நீட்டி சொல்வா, 5 வேளை அப்படின்னா சொல்வா. பிராத்த காலம், மத்தியம் தினம், சாயான்னம், யாகத்துல பிராத்த சவனம், மாத்தியம் தினம், திருத்தீய சவனம்லாம் பெயர். 3 வேளை தான் பொதுவா சொல்லியிருக்கு. அதனால மரமேழு அன்று எய்தானே, அன்று முதல்ல மரமேழு எய்திட்டு அப்புறம் புள்ளின்வாய் கீண்டானியே,
அமரர் கைதான் தொழாவே கலந்து, அமரர் கை தானாகவே கலந்து தொழாதோ அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு இன்னொரு விதமாகவும் ஒரு அர்த்தம் சொல்றான். அதான் இதே அர்த்தம் தான் வேற விதமா சொல்றான். எப்படின்னு கேட்டா, எம்பெருமான் மரமேடு அன்று எய்தான் இல்லையா, உடனே சுக்ரீவன் புரிஞ்சனு கீழ் வந்து சேவிச்சான். புல்லின் வாய் கீண்டான் இல்லையா, உடனே நமக்கெல்லாம் புரியுது. நாமளாமே புரிஞ்சுட்டு எம்பெருமானை சேவிக்கச்ச அமரர் கைதான் தொழாவே, அப்ப அவன் தேவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாளா, அவ கை தொழ மாட்டாளா அப்படின்னு அர்த்தம். அதாவது மரமேடு அன்று எய்தானே புல்லின் வாய் கீண்டானை பரணாம் அவனாதல் மனுஷர் நம் உரநாள் எப்போதும் பாவிப்பராகில். இங்க மனுஷன் முதல்ல வச்சுக்கணும். மனுஷர்களால் நாமெல்லாம் அவனுடைய அவதாரத்தை புரிஞ்சுட்டு நம்முடைய மனசாலே நாம பாவித்தால் அப்ப தேவர்கள் செய்ய மாட்டாளா என்ன அப்படின்னு அர்த்தம். பாவிப்பராகில் அமரர்கள் அவர்களை கைகூப்பி தொழுவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவர்களும் அவர்களை கைகூப்பி தொழுவார்கள். மனுஷன் எல்லாமே புரிஞ்சுட்டானா தேவர்களுக்கு புரியாதா என்ன, அப்ப அவளும் கை கூப்பின்னு இருப்பா அப்படின்னு இதுக்கு இப்படி ஒரு அர்த்தமும் கூட வச்சுக்கலாம். அப்போ முதல்ல சொன்ன அர்த்தம் நல்ல அர்த்தமாக, தேவர்கள் எல்லாமே தொழும்படியாக எம்பெருமான் இருக்கிறான், அப்படிப்பட்ட பரனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உரநாள் ஒரு மூன்று போதும், உரநாள்னா பக்தியான்னு ஒரு அர்த்தம் பண்றது. உரநாள்னா அதாவது சமூகத்துல உரகா அப்படின்னா மார்புன்னு அர்த்தம். அதை வச்சுட்டு மார்பினால், நெஞ்சினால், மனசால் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்காங்க. உரநாள் அந்த உரகாங்கிறதான் உரநாகும் தமிழ்ல. உரன்னா உள்ளம்னு அர்த்தம் உண்டு இல்லையோ, அப்படி வச்சு பார்த்தான்னா கிருதாமன் ஈஷாமன சாபிகளுத்தான வேதத்துல வருது. அதான் பக்தினான்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பக்தியினாலே ஒரு மூன்று போதும், மூணு வேளையும் எம்பெருமானை நாம் கை தொழ வேண்டும். மூன்று வேளையும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கை தொழுது அவனை பூஜிக்க வேணும் அப்படிங்கிற அர்த்தம் இங்க புரியும். பரணாம் அவனாதல் பாவிப்பராகில், ஒரு பாவிப்பராகில்னா அவனை பாவிச்சா புரிஞ்சுட்டா கை தொழுவார்கள், புரிஞ்சுக்கிறவா துர்லபமானவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. நிறைய பேர் புரிய மாட்டேங்கிறது. சில பேர் சிசுபால்னா சண்டையே போடுறான். ஆனா தேவர்கள் பாவித்தால் அவர்கள் கை தொழுவார். ஒரு நாள் ஒரு மூன்று போதும் மரமேழன்று எய்தானே உள்ளின் வாய் கீண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்து நலியும் கடுந்துயரை நெஞ்சே மலந்து வடிந்து மலங்க அடித்து மடிப்பான் விலங்கல் போல் தொன்மாலை கேசவனை நாரணனை மாதவனை சொன்மாலை எப்பொழுதும் சூட்டூன். அடுத்த விஷயத்துக்கு வர அவதார விஷயங்கள் முடிந்து எம்பெருமான் தான் பரமபரன், மிகப்பெரிய இறைவன். அவன்தான் பிணிக்காம் பெருமருந்து. அவனை தவிர நமக்கு இல்லைக்கான் மற்றொரு இறை, வேற இறைவன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த 4 பாசுரங்கள்ல ஆழ்வார் அழகாக அவதார வைபவம் மூலம் சொன்னதை பார்ப்போம். நாளைக்கு அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.